வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்க வினாத்தாள், மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1 ஏயில உள்ள பகுதி 1ல உள்ள 20 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த 20 வினாக்களையும் செய்து பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்கும். கொஞ்சம் கடுமையான வினாத்தாள். இப்போ நாங்கள் பொதுவான வினாத்தாள்களை பார்த்தா 9ஆம் ஆண்டில் இலகுவான வினாத்தாள்களாக இருக்கும். ஆனால் இந்த வினாத்தாள் கொஞ்சம் கடுமையாக நாங்கள் கொஞ்சம் புள்ளி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற, கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பகுதிகள் இருக்கிற ஒரு வினாத்தாளாக அமையும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங். நான் 9ஆம் ஆண்டுக்கு சூம் வகுப்படுகிறேன். தரம் 10ல் புதிதாக என்னோட பயணிக்க இருக்கின்ற மாணவர்கள், தரம் 10ல் சூமில் கற்க இருக்கின்ற மாணவர்களுக்கான 9ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம் வினாத்தாள் வகுப்பு வந்து நடைபெறுது. நீங்களும் இந்த வகுப்பில் இணைந்து கொள்றதுனா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அதோடு அப்படியே தொடர்ச்சியாக 10, 11 ஆகிய 2 வருடமும் சூம் மூலமாக கற்றல் செயற்பாட்டில் இணைந்து கொள்ளலாம். மிக பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இன்னும் ஒரு ஆள் உங்களுக்கு உதவியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு அப்பாவோ இல்லை உங்களோட அம்மாவோ இல்லை ஒரு அண்ணாவோ உங்களோட பக்கத்தில் இருந்து இன்னும் உதவி செய்வார் அப்படின்ற பட்சத்தில் இந்த தொலைதூர கல்வியாக இருந்தாலும் இந்த கல்வி முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில பிள்ளைகள் பயனற்றது என்று சொல்லிட்டு சில பிள்ளைகளுக்கு நேரடியாக ஒரு ஆசிரியர் இருந்து சொல்லி தரணும் என்று எதிர்பார்ப்பு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சில நேரம் இது ஃபெயிலியராக இருக்கலாம். சில பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட தொடர்ச்சியாக என்னோட கற்று வருது. என்னென்னா கேட்டால் சொல்லுவோம், சார் நீங்கள் அப்படியே தானே இருக்கிறீங்க, நீங்கள் நேராக கதைக்கிற மாதிரியே தானே இருக்குது, வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டாலும் டவுட் கேட்டாலும் உடனே வழங்கப்படுத்தி தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இணைந்து கொள்கிறேன்டா இணைந்து பாருங்க, கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிக தெளிவாகவும் விளக்கமாக கலந்துரையாடப்படும். அந்த நாடி உங்களுக்கு வந்து கணிதம் மிக இலகுவாகவும் புரிதலோடையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிறகு நாங்கள் வந்து கடைசியில் பேப்பர் கிளாஸ் வகுப்பு அப்படின்னு போட்டு நாங்கள் மிக தெளிவான முறையில் மிகவும் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. இதன் மூலம் தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதனாடி நீங்கள் இணைந்து கொள்றேன்டா என்னட்ட தொடர்பு கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் எல்லாம் பெறக்கூடிய வழியில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணுங்க. குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களில் ஏதாவது ஒரு குழுவில் இருந்தால் உங்களுக்கு தேவையான வினாத்தாள் வீடியோக்கள் கிடைக்கும். வகுப்பில் இணைந்து கொள்றவுள்ள எந்த வினாத்தாளோ வீடியோவோ என்னிட்ட நேரடியாக சரி இது எனக்கு நான் தேடி எடுத்து தாங்க வேண்டாம், நான் எடுத்து அனுப்புவேன். இணைந்து கொள்றேன்னா அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வயசு கேள்வி, சின்ன 5ஆம் ஆண்டு கேள்வி என்ன சொல்லணும். ஆனால் 5ஆம் ஆண்டில் இந்த கேள்வியை செய்யும் போது நாங்கள் வசனக்கணக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அதுக்கு பேர் வசனக்கணக்கு இல்லை, இப்போ இது நேர்வீத சமன் அப்படின்ற பாடத்தில் வருது. 3 சவர்க்கார கட்டிகளின் விலை ரூபாய் 420 எனின் இவ்வாறான 5 சவர்க்கார கட்டிகளின் விலை என்ன? நாங்கள் வசனக்கணக்கில் செஞ்சதை தான் இங்கே அலகு முறை என்ற பெயரில் சொல்ல போகிறோம். 3 சவர்க்கார கட்டிகள் இந்த விலை ரூபாய் 420. இங்கே வசனம் எழுத மாட்டோம், ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் கோடு ஒன்றை போடுவோம். இதில் வசனம் எழுதி அதெல்லாம் விளக்கறையில் கோடு ஒன்றை போடுவோம். ஒரு சவர்க்கார கட்டி இந்த விலை, ஒரு சவர்க்கார கட்டி இந்த விலை என்ன 3 இந்த விலை தெரிஞ்சு ஒன்றை காண்றதுக்கு என்ன செய்யணும்? இங்கால 3 மடங்கால குறைவடைஞ்சிருக்கு அப்படின்னா 3ஆல் வகுவட்டால் நாங்கள் 420 என்ன செய்யணும்? 3ஆல் வகுக்கணும். 420 3ஆல் வகுக்கிறதுக்கு சில நேரம் சிக்கல் இருக்கலாம். அது வேணும்னா நீங்கள் சரியாக ஒரு சைடில் கொண்டு போயிட்டு 420 வகுத்தல் 3 நெடும் பிரித்தல்னு சொல்கிறது என்ன, வகுத்தல் 3 போட்டு 4ல் ஒரு முறை 3 3 கழிச்சா 1 12ல் 4 முறை 12 கழிச்சா 0, அடுத்த 0 முறைக்கு 0ல் 0 முறை. ஸோ ஒரு சவர்க்காட்டு கட்டி இந்த விலை வந்து ரூபாய் 140. இப்போ கேட்டது 5 சவர்க்கார கட்டி கலந்த விலையண்டா 5 மடங்கு. அப்போ 1 இந்த விலையிலேருந்து நாங்கள் 5 இந்த விலைக்கு போகிறதுக்கு 140 5ஆல் பெருக்குவேன். 5ஆல் பெருக்கினா 0, 40 4 5ஆல் பெருக்கினா 20, 0 போட்டு 2 மிச்சம் 5 2 7. ஸோ ரூபாய் 700 நாங்கள் 5 சவர்க்கார கட்டிகளுக்காக செலுத்தணும். இது ஒரு சின்ன கணக்கு. ஆனால் இதில் நாங்கள் இன்னும் ஒரு படிப்பை வேணுமெண்டா கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள். இதில் இன்னும் மிக முக்கியமானது நீங்கள் தரம் 10ல் வரும்போது இந்த குறித்த விஷயம் நேர்வீத சமன். நாங்கள் நேர்வீத சமனில் நாங்கள் பயன்படுத்துனது அலகு முறை. நாங்கள் பயன்படுத்துனது சொல்கிறது அலகு முறை. 1 இந்த விலையை கண்டு நாங்கள் அங்கால வந்தது அலகு முறைன்னு சொல்கிறது.
நேர்வீத சமன்ல அச்சர முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. குறுக்கு பெருக்கம் இது நேர்வீத சமனாக இருந்தால் 3 மேலே சவர்க்கார கட்டிகள் இந்த எண்ணிக்கை, அதற்கான விலையை நாங்கள் மேலே போட்டுடுறோம். 3 சவர்க்கார கட்டி ரூபாய் 420 நேரடியாக 5 சவர்க்கார கட்டி இந்த விலை என்று போட்டு எக்ஸோ ஏதாவது ஒரு அச்சரத்தை வச்சுக்கணும். இது இந்த விகிதமும் இது இந்த விகிதமும் சமன், விகிதங்கள் சமன்டா பின்னமா மாற்றி குறுக்கு பெருக்கம் அதே தான் நீங்கள் நேரடியாகவே அப்ளை பண்ண போகிறோம். நேர அப்படி குறுக்க பெருக்கிறது 3ஐயும் எக்ஸையும் பெருக்கிறதும் 5ஐயும் 120ஐயும் பெருக்கிறதும் சமனாக இருக்கும். 5 தர 420 420ஐயும் பெருக்கிறது சமனாக இருக்கும். பெருக்க வேண்டாம், பெருக்கி போட்டு கஷ்டப்படாமல் இந்த 3 ஆள் அங்கே கொண்டே வகுப்பேன் பெருக்கிறோம். எனக்கு எக்ஸ் சமன் 5 தர 420 கீழ் 3 அதே தான் விட. இது சில நேரம் சில கணக்குக்கு உங்களுக்கு எளிய சுருக்குறதுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் இந்த கணக்குக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சுருக்கினா நீங்கள் அதே தான் இங்கே 420 தான் வெட்டணும். 420 வெட்டினா 140 வரும். 140 தர 5 அதே ரூபா 700 தான் விட. எப்படி செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை. 700 ரூபா என்ற விடை இருந்தால் 2 மார்க்ஸ். அது செய்க வழியும் கட்டாயம் இல்லை. நீங்கள் விடை இருந்தால் போடலாம். ஆனால் விடை வந்து சிம்பிளாகவும் தானே வரும். அடுத்தவங்க பேப்பரில் இருந்தாலும் விடை வரும். நாமளாக செஞ்சால் தான் சரி. அப்போ நம்ம செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ரெண்டாவது கேள்வி, ஒரு பொது உறுப்பு தந்திருக்கு. பொது உறுப்பு அப்படின்றது ஒரு எண்கோளத்துக்கு தரப்படும். எண்கோளம் என்றால் ஒரு தொடர் ஏதோ ஒரு அடிப்படையில் டெவலப் ஆகி கொண்டு போகக்கூடியது. பொது உறுப்புன்னு சொல்கிறது எண்ணாம் உறுப்பை தான் சொல்கிறது. எண்ணாம் உறுப்புக்கான கோவை 5 பிரக்கெட்டுக்குள்ளே 12 சைன். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட பொது உறுப்பில் பெருசாக கணக்கு பார்த்ததில்லை. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொது உறுப்புன்றது இப்போ எண்ணுக்கு பதிலாக 5 போட்டால் 5ஆம் உறுப்பை தரும், 10 போட்டால் 10ஆம் உறுப்பை தரும். இங்கே கேள்வி எடுத்து ஒன்றின் ஆக உள்ள எண்கோளம் ஒன்றின் 2ஆம் உறுப்பு. 2ஆம் உறுப்புன்றது இப்போ TNன்றது எண்ணாம் உறுப்பு மாதிரி, 2ஆம் உறுப்புன்றது T2. எண்ணுக்கு பதிலாக 2 போடணும். 2 விதமாக செய்யலாம் இல்லையா. இப்படியே பிரக்கெட் இருக்கிற இந்த எண்கோவையிலேயே அப்படியே பிரதிக்கலாம். அச்சர கணித கோவையில் 5 12 சய 2 எண்ணுக்கு பதிலாக 2 போடுறேன். பிரக்கெட்டுக்குள்ள இது கணித செய்கைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது தானே. கணித செய்கை சொல்லுது பிரக்கெட். முதல்ல பிரக்கெட்டுக்குள்ளே என்ன செயற்பாடு, பிரக்கெட்ன்றது ஒரு செயற்பாடு கிடையாது. பிரக்கெட்டுக்குள்ளே என்ன செயற்பாடு இருக்கோ அதை செய். 12லேருந்து 2 கழி. 12லேருந்து 2 கழிச்சு எங்களுக்கு எத்தனை வர போகுது? 10. அந்த 10 இவரோட இந்த பிரக்கெட்டும் இந்த 5ம் என்ன செய்யுது? பெருக்குது. ஸோ அதை எழுதணுமா? 5 தர 10 50 50 இந்த எண்கோளத்தின் 2ஆம் உறுப்பு. இது ஒரு ஐடியா. ரெண்டாவது ஐடியா வந்து நாங்கள் இந்த எண் பொது உறுப்பையே நேரடியாக நாங்கள் பிரக்கெட் உடைச்சி நீக்கிறது. பிரதிகிறதுல சில பிள்ளைகள் இதையும் செய்யுங்கள். அதனால நான் 2ஐயும் கதைக்கிறேன். அடைப்பு நீக்கிறது. ஃபர்ஸ்டே அடைப்பு நீக்கிறது. அடைப்பு நீக்கிறேன்னா பிரக்கெட்டை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அதை பெருக்கி கொண்டிருக்கிறதால பெருக்கணும். 5ஆல் 12 பெருக்கினா 60. 5ஆல் என்ன பெருக்கினா சய 5n 60 சய 5n. இப்போ 2ஆம் உறுப்புக்கு இப்போ பிரதிக்கிட்டா T2 60 சய 5 தர 2. இது ஒரு விதம் அது ஒரு விதம். 60 5 தர 2 10 60லேருந்து 10 போனால் 50. ஆகவே எப்படி கண்டாலும் முறையை விட தான் 50 விடை இருந்தால் போதும். நாங்கள் செய்ய வழியை நான் கட்டாயப்படுத்துகிற வழியில் எந்த வழியில் சுற்றி வலிச்சு எந்த வழியில் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. 50 விடை இருந்தால் 2 புள்ளி கொடுக்கும். அடுத்த கேள்விக்கு வரும் வழியில் காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துகன்றது பெருக்கமாக எழுதுகிறது. பெருக்கமாக எழுதுறது. இப்போ நாங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்போம் I2 எத்தனை அப்படின்னு படிச்சிருப்போம். I2 எத்தனை இல்லை I5 எத்தனை 10. இது பெருக்கி எழுதுகிறது. பிறகு ஒரு 7ஆம் ஆண்டு நாங்கள் அச்சரன கணித காரணிகள் படிச்சிருப்போம். காரணிகள் என்ற பெயரில் அப்போ தான் படிச்சிருப்போம். பொது காரணிகள் சிறியது, பொது காரணிகளில் பெரியது, பொது மடங்குகளில் சிறியது, போமாசி போக்காப்பே அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன காரணிகளின் பெருக்கமாக எழுதணும். அந்த பாடத்தில் காரணிகளின் பெருக்கமாக எழுதணும். அந்த சந்தர்ப்பத்தில் 10 பலவிதமாக எழுதுவோம். 1 தர 10 எழுதலாம், 2 தர 5 எழுதலாம். 2 விதமாக எழுதலாம். இப்போ 12 1 தர 12 எழுதலாம், 2 தர 6 எழுதலாம், 3 தர 4 எழுதலாம். இது ஆனால் இதில் 12 வேறு ஒரு விதமாக எழுதலாம். அப்படின்னா 2 தர 2 தர 3 3 காரணிகளின் பெருக்கமாகவும் எழுதலாம். இது முக்கியமானது. இதைத்தான் சொல்றது முதன்மை காரணிகள். இதுக்கு மேலே உடைக்க முடியாத காரணிகள். அதாவது 12 ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 தர 6 எழுதலாம். இந்த 6 காரணி என்ன 2 காரணியாக எழுதலாம்.
ஏற்கனவே ஒரு 2 இன்னும் ஒரு 2 இன்னும் ஒரு 3 அதை நாங்கள் அந்த டானா போட்டு வகுத்து கொண்டு வருவோமே. இதைத்தான் முதன்மை காரணி. காரணிகளின் பெருக்கமானது. பெருக்கி எழுதுறது ஆளும் சின்ன வயசுல படிச்சது. அதே மாதிரி தான் இது ஒரு அட்சர கணித கோவை. அதுவும் 2ஆம் படி மூறுப்பு கோவை. இருபடி மூறுப்பு கோவை. மூறுப்பு இருபடி கோவைன்னு சொல்லுவோம். என்ன மூறுப்பு இருபடி கோவை. இதை நாங்கள் காரணிப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் காரணிப்படுத்தல் மொத்தமாக 9ஆம் ஆண்டில் 3 விதத்தில் பார்க்குறோம். 3 விதத்துக்குள்ள அடங்குதா. முதலாவது 3 உறுப்புலையும் பொதுவானது 3 பேரையும் வகுக்கக்கூடியது எதுவும் இருக்கா. உதாரணத்துக்கு இப்படி பார்ப்போமே, 10x சக 10 என்ற கோவையில் 2 உறுப்பு. இந்த 2 உறுப்பையும் வகுக்கக்கூடியது யாரும் இருக்கா. இது 2 உறுப்பையும் 10 வகுக்குமா? இல்லை நாங்கள் இருக்கிறது 2 உறுப்பையும் வகுக்கக்கூடிய 2 பேரையும் பிரித்து வைக்கணும்டா. இப்போ உதாரணத்துக்கு 2 மாம்பழமும் 10 ரூபா காசும் இருக்கு. 2 மாம்பழமும் 10 ரூபா காசு நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? மேக்சிமம் கொடுக்கக்கூடிய ஆக்கள் 2ஆல 2 பேரையுமே வகுக்கலாம். 2ஆ டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல 2 பேரையும் டிவைட் பண்ணினா 2 செட் வரும். ஒன்றில் என்ன இருக்கும்? இப்போ 2 கூடைகளை இதை தூக்கி போடலாம். ஒரு கூடையில் என்ன இருக்கும்? 2 மடங்கு. ஒரு கூடையில் இருக்கு இந்த 2 மடங்கு 10x இந்த 2ஆல வகுத்து இதில் 2ஆ வகுத்து போட்டால் இதில் என்ன வரும்? எக்ஸ் வரும். 10 ரூபாவை 2 பேருக்கும் சரிசமனா பிரித்து போட்டால் 10 2ஆல வகுத்தா 5. இதுதான் காரணிப்படுத்தல். அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும், இந்த 3 உறுப்பு இருக்கு. 3 உறுப்பையும் வகுக்கக்கூடிய ஆள் இருக்கா. இந்த 2 பேரையும் எக்ஸ் வகுக்கு, ஆனால் கடைசியால் இல்லை. அதே மாதிரி இந்த கடைசியில் இருக்கிற அது முன்னும் 3 பேரையும் வகுக்கக்கூடிய ஆளை நீ தேடு. 3 பேரையும் வகுக்கணும். அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு தனி செட்டப். இதை காரணிப்படுத்துறதுக்குன்னு நாங்கள் தனி ஒன்று படிச்சுக்கோம். மூறுப்பு இருபடி கோவை. இதுக்கு நான் ஒரு செவ்வக விளக்கம் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். ஒரு மூறுப்பு இருபடி கோவை எல்லா மூறுப்பு இருபடி கோவையும் காரணிப்படுத்த முடியுமென்று இல்லையா? நீங்கள் 10ஆம் ஆண்டுக்கு வந்தால் தான் அது தெரிஞ்சு கொள்வீங்க. எல்லா மூறுப்பு இருபடி கோவையும் காரணிப்படுத்தப்படும் இல்லை. காரணிப்படுத்தப்படக்கூடியதாக இருந்தால் 2 ஈருறுப்பு காரணியாக வரும். 2 ஈருறுப்பு காரணியாக வரும். அதில் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் அப்போ அப்படியே இருக்கும். எக்ஸ் வர்க்கமாக இருக்கும். சய 6 இருக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன வயசில் இந்த என்ன சொல்கிறது, விரைவு கணிதம் என்ற ஒரு பாடம் படிச்சுப்பீங்க. பெருக்கல் அட்டவணை நீங்கள் பெருக்கி பலருக்கு படிச்சுப்பீங்க. இப்போவும் படிக்கிறீங்களா? இல்லை. அந்த விரைவு கணிதம் என்ற அந்த பாடத்து இந்த ஐடியா எக்ஸ் வர்க்கம் பெறக்கூடிய உதாரணத்துக்கு இப்போ 10 வரக்கூடிய பெருக்கம் என்றால் 2 தர 5ன்னு சொல்லலாம், 1 தர 10ன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸ் வர்க்கம் தரக்கூடிய பெருக்கம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் வர்க்கம் என்று வரணும், ஆனால் 2 பேர் பெருக்கி வரணும். எந்த 2 பேர் பெருக்கி? எக்ஸ் வர்க்கம் வரும். எக்ஸ் தான் 2 பக்கமும் எக்ஸ் பெருக்கினா மட்டும்தான் வரும். இங்கேயும் எக்ஸ் பெருக்கினா மட்டும்தான் எக்ஸ் வர்க்கம் வரும். ஒருவேளை இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நான் தர 10ல் திரும்ப படிப்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். திரும்பவும் 10ஆம் ஆண்டுலையும் காரணிப்படுத்தல் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இருக்கும். அப்போ என்னென்னு உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கப்படுத்துறேன். ரைட். சய 6 வரக்கூடிய பெருக்கம் நிறைய இருக்கு. சய 6 வரக்கூடிய பெருக்கம் சய விட்டுருவோம். 6 தரக்கூடிய பெருக்கம் 1 இருக்கலாம், 1 தர 6 இருந்திருக்கலாம். அது ஒரு ஆள் சயவாக இருக்கும், ஒரு ஆள் சகவாக இருக்குமா. அடுத்தது 2 தர 3 இருந்திருக்கலாம். அவர் 2 பேரையும் சேர்க்கும் போது அதுக்கு முன்னுக்கு சய வரணும் இல்லை. 2 பேரும் எப்படிப்பட்ட குறி? 2 பேரும் ஒரே குறி உள்ள ஆட்கள் பெருக்கப்பட்டா என்ன வரும்? 2 நேரெண்கள் பெருக்கப்பட்டால் 2 நேர் தான் வரும். 2 மறையன்கள் பெருக்கப்பட்டாலும் நேர் தான் வரும் எனக்கு. ஆனால் இங்கே மறையில விட வரணும்டா ஒரு ஆள் நேர் ஒரு ஆள் மறை. அது யார் நேர் யார் மறைன்றதை அப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஒரு ஆள் நேர் ஒரு ஆள் மறை. 2 வேற குறி உள்ளாக்களை சேர்த்து விடும்போது, இப்போ நாங்கள் இலத்திரன் விஞ்ஞானத்தில் படிப்போமே என்ன, இலத்திரனையும் புரோத்தனா நேர் ப்ளஸ் நேர் அயன்களையும் மறை அயன்களையும் சேர்த்து விடும்போது நியூட்ரல் ஆகிடும். சரிதானே? ஸோ 2 பேரையும் சேர்த்து விடும்போது கழிபடு. எனக்கு கழிபட்டு 5 வரணும். கூட்டுப்பட்டும் 5 வர்றது இருக்கு, கழிபட்டும் 5 வர்ற 2 நம்பர் இருக்கு. இந்த நம்பர் ஒரு வித்தியாசம் 6. இந்த காரணிகளை கூட்டினாலும் 5 வரும், கழிச்சாலும் 5 வரும். எனக்கு கழிச்சு 5 வர்ற காரணிகள் வேணும். இதுல வித்தியாசம் யாருக்கு இடையிலான வித்தியாசம் 5. 6க்கும் 1 தான் வரணும். ஆனா இதுல யார் நேர் யார் மறை என்றதை இவற்றை குறிதான் டிசைட் பண்ணும். சக 5 வரணும்டா பெரியவர் நேர் சின்னவர் மறை. நான் திரும்ப விளங்கப்படுத்தணும். இதுல போட்டோன்னு உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆள் மறை 1 இருக்கணும்,
ஒரு ஆள் நேர் 6 இருக்கணும். மறை ஒன்றை நேர் 6 பெருக்கினா மறை 6 வருமா? மறை தர நேர் மறை ஓர் 6 6. சரியா இருக்கா? சரியா இருக்கு. ரைட். இப்போ இதுல பெருக்கி போடுங்க. இதை நீங்க பெருக்கி போடுங்க. மறை 1 தர எக்ஸ், மறை ஒரு எக்ஸ், இல்ல மறை எக்ஸ் சொல்லலாமா? நேர் 6 தர எக்ஸ், நேர் 6 எக்ஸ். இது ரெண்டையும் சேர்த்தா ரெண்டு பேரும் வேற வேற குறி, ஒரே இனம் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும். கழிபட்டா 5x பெரிய வெட்ட குறி விடைக்கு வரும். சரியா இருக்கு. ஸோ ஒரு காரணி எக்ஸ் 6, மற்ற காரணி எக்ஸ் 1. நேர் எழுதினாலும் சரி, அது 10ஆம் ஆண்டில் நாங்கள் இதை நேரை தான் எழுதுவோம். சரி, 9ஆம் ஆண்டுக்கு பொறுமையாக வருவோம். இதை 4 உறுப்பாக பிரிக்க போகிறேன். முதல் உறுப்பும் மாறாது, கடைசி உறுப்பும் மாறாது. நடு உறுப்பை எப்படி பிரித்து போட போகிறேன்றதை கண்டுபிடிச்சு வச்சுக்க. சய 1x சக 6x, திரும்ப சேர்த்தா சக 5x வரணும். சும்மா ஏதோ என்ற விருப்பத்துக்கு பிரித்து போடல, திரும்ப சேர்த்தா சக 5x வரக்கூடிய மாதிரி தான் பிரித்து போடணும். இதை முன்னுக்கு சக 6xையும் போடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைடாவா. ரைட். இந்த ரெண்டுலையும் பொது எடுக்கக்கூடியால இந்த ரெண்டுலையும் எக்ஸை பொது எடுக்கலாம். சோடி சேர்த்து பொது எடுக்கிறது. எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸ் வர்க்கம்ன்றது எக்ஸ் தர எக்ஸ், அதில் ஒரு எக்ஸ் என்ற காரணி வந்ததால மற்ற எக்ஸ் இருக்கும். எக்ஸ்ல இருந்து எக்ஸ் என்ற காரணி வந்தா சய ஒன்று போட்டு வைக்கணும். இல்லை சார் அதில் ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, அந்த காரணி வந்தால் எக்ஸால வகுக்கணும். எக்ஸால வகுத்தா ஒன்று, அந்த இடத்துல ஒன்று வைக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டுலையும் பொதுவான காரணி என்றா சக 6 பொது எடுக்கலாம். எக்ஸ் சய 1, சேம் ஐடியா. இப்போ ரெண்டு உறுப்பு காரணி ஆயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ் ஒய், இந்த இடத்துல எக்ஸ் ஒய் சக 6y என்று இருந்தால் நாங்கள் ரெண்டுலையும் y பொதுவாக இருக்கிறதால வைய பொது எடுப்போம் தானேடா. வைய பொது எடுத்தா இங்கே எக்ஸும் இங்கே சக 6 சேர்ந்து மற்ற காரணியை தெரிந்தானே. அதே ஐடியா தான் இங்கே அந்த கோவை பொதுவாக இருக்கு. எக்ஸ் சக 1 இதுலேயும் பெருக்கி கொண்டிருக்கு, இதுலேயும் ஒரு காரணி, இந்த உறுப்புலையும் அந்த உறுப்புலையும் காரணி. ஸோ எக்ஸ் சக 1 நான் பொது எடுத்தேன்டா, சாரி எக்ஸ் சய 1 நான் பொது எடுத்தேன்டா. இங்கே மிஞ்சிற எக்ஸும் அங்கே மிஞ்சிற சக 6 சேர்ந்து மற்ற காரணியை தரும். சரிதானே? எக்ஸ் சய 1 ஒரு காரணி, எக்ஸ் சக 6 மற்ற காரணி. இது ஒரு டைப். நீங்கள் இதில் நேரடியாக போடலாம். இல்லைன்னா இதை நான் அந்த மாறி காரணிகளை முன்னுக்கு பின்னுக்கு மாற்றினாலும் சக 6x முன்னுக்கு போட்டு சய 1x பின்னுக்கு போட்டாலும் காரணிப்படுத்தப்படும். இதில் யாரை பொது எடுக்கலாம்? எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தால் எக்ஸ் சக 6 வரும். இதில் யாருமே பொது எடுக்க இல்லை, ரெண்டுக்கும் பொதுவான காரணி இல்லை. இல்லையென்றாலும் இந்த குறியோட ஒண்டை பொது எடுக்குவோம். ஒண்டை பொது எடுத்தா எக்ஸ் சயவை பொது எடுத்தனாடி இது சகவா மாறி 6 வரும். ரெண்டு உறுப்புலையும் எக்ஸ் சக 6 பொதுவாக இருக்கிறதால இங்கே எக்ஸை 1 காரணிகள் முன்னுக்கு வரும். I 2 10 தான், I 2 10 தான். காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறினா ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அடிப்படையில் எப்படி போட்டிருந்தாலும் ரெண்டு காரணிகளும் சரியண்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கொடுங்க. ரைட். 4வது கேள்வி, கொஞ்சம் அந்த கேள்வியை கொஞ்சம் கூட கதைச்சதுக்கான காரணம் அது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால கூட கதைச்சான். ரைட். 4வது கேள்வி எக்ஸுக்கு பெருமானம் தந்திருக்கு, வைக்கு பெருமானம் தந்திருக்குது. கேள்வி என்னென்னா 15x சய 8y இந்த பெருமானத்தை காணுமா. 15x சய 8y என்ற கோவை இந்த பெருமானம். இப்போ நாங்கள் இந்த பிரதிவிடலில் ஒரு சிக்கலும் இல்லைடா. நீங்கள் பிரதிவிடலில் கவனிக்க வேண்டியது 15 தர எக்ஸ் தான் 15x. எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் மறை எண்ணுண்ட பிரதியிடுவோம்னா பிரேக்கெட் போட்டு பிரதியிடுவோம். ஏன்னா குழப்பி விட்டுரும். மறையும் நேரம் இதெல்லாம் பக்கத்து இருக்கோ குழப்பி விட்டுரும். ஸோ மற்றபடி உங்களுக்கு சிக்கல் இல்லை. 15 தர எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக போட்ட பெருமானம் 5/3 சய 8 தர 4/1. இந்த பெருக்கல் ஃபர்ஸ்ட் அது பின்ன பெருக்கலாக போயிட்டு பின்ன பெருக்கல்ல நாங்கள் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்ட முடியுமெண்டா வெட்டுவோம். 5ஐயும் 15ஐயும் வெட்டலாம் 3 முறை ஒரு முறை. அதே மாதிரி இந்த பெருக்கலையும் சேம் டைம் செய்கிறேன். இதையும் பின்னமாக யோசிச்சு மேலே கீழே பொதுவான காரணி வெட்டினா 2 முறை. ஸோ 3 9, இங்கே 9 கீழே 1 பகுதி எண் 1 போட தேவையில்லை. அதே மாதிரி 2 அதுவும் பகுதி எண் கீழே 1 1 பகுதி எண் 1 முழுவன் பகுதி எண் 1 அது பின்னம் தான், அதில் ஒரு குழப்பம் இல்லையா. 9லேருந்து 2 போனால் எங்களுக்கு 7 வரும். ஸோ இந்த விட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேசில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரதியிடலும் பின்னம் சுருக்கல் புற கழித்தல் அப்படின்னு கணக்கு செயற்பாடு இருக்குது. கொஞ்சம் பிரதியிடல் சரியாக செஞ்சிருந்தா 15 தர 5/3 சய 5 தர 4/1 சரியாக பிரதியிட்டு சில நேரம் விட பிழைச்சிருக்கலாம். அந்த பிரதியிடல் சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ் கொடு, விடைக்கு 1 மார்க்ஸ் கொடு. ரைட். 5வது கேள்விக்கு போகும்டா. 5வது கேள்வி இந்த அச்சர கணித பின்னங்கள் என்ற பாடத்திலேருந்து வருது. அது நாங்கள் திரும்ப 10ஆம் ஆண்டில் பெரிய ஒரு பாடமாக திரும்ப படிப்போம்.
அது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். 10ஆம் ஆண்டில் படிக்கும்போது 9ஆம் ஆண்டில் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த பாடத்தில் எங்களுக்கு 2-3 டைப்பில் கேள்வி வருது. முதலாவது என்னென்னா எங்களுக்கு பகுதியன் சமன் இல்லாமல் இருக்கும், ஆனால் எண்களில் இருக்குது நம்பர் 2, 3 பகுதியன் சமனாக்கி பொமசி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொகுதியன் மாற்றுற மாதிரி இருக்கும். பகுதியன் சமனாக இருந்தால் எங்களுக்கு கிடைச்சிட்டு தானே. பகுதியன் இது சமன் எங்களுக்கு பின்னங்களை கூட்டணும் கழிக்கணும்டா பின்ன கூட்டல் கழித்தல் விதி பகுதியன் சமனாக இருக்கணும். சமனாக இருக்கு, நமக்கு என்ன பிரச்சனை? சமனாக இருந்தால் அதுதான் பகுதியன். ஒட்டு மொத்தமாக சேர்த்து பகுதியனை போட்டுருவேன். எது 5a சக 4 நான் போட்ட மாதிரி பிராக்கெட் போடணும் வண்டி இல்லையாவா. மேலே இருக்கிற தொகுதி எண்ணில் செயற்பாடு நடக்கும். இதில் தான் கவனம் வேணும். கழிவடுது எதில் இருந்து 3a யார் கழிவடுது? a+1 கழிவடுதா இல்லை a மட்டும்தான் கழிவடுதா? கோவையும் கழிவிடணும். அதாவது கோவைன்னு சொல்றதா a+1 அந்த கோவை அவ்வளவும் கழிவிடணும் என்ன. ஸோ அப்படி பிராக்கெட் போட்டு கழித்தல் போடணும். இதில் தான் கணக்க பிள்ளைகள் பிள்ளை விட்டுருப்பீங்க. பிராக்கெட் போட்டுருக்க மாட்டீங்க. ப்ளஸ் மைனஸாக வரும், பிராக்கெட் உடைக்கணும். ஏன்னா கழித்தல் நீ கூட்டல்னா நீ நேரடியாக எழுதினாலும் ஓகே, ஆனால் கழித்தலுக்கு கட்டாயம் பிராக்கெட் போடணும். நான் சொல்கிறேன், நான் கூட்டலுக்குமே பிராக்கெட் போடணும். ஏன் அதை நீ சரி பிள்ளையாச்சுறா, கூட்டலுக்குமே பிராக்கெட் போடத்தான் வேணும். மறையால ஏ பெருக்கினா மறையே, மறையால நேரொண்ட பெருக்கினா மறை இன்ட்டு நேர் மறையுண்டு. சரிதானே? இப்போ 2 ஏ இனம் இருக்குது, 2 பேரும் வேறு வேறு குறி. அதாவது நீங்கள் வேறு வேறு குறி என்னத்தோண்டா ஒரு போட் குதிரை ரேஸ் மாதிரி வைங்களேன். 3 குதிரை நேர் திசையில் இழுக்குது 3a, ஒரு குதிரை மறை திசையில் இழுக்குது. குதிரை என்னென்ன சார் இழுக்க உடைஞ்சு போடுமே, குதிரை பலமென்று வைங்களேன். ரைட். இப்போ இந்த பக்கம் இந்த போட் எந்த பக்கம் போகும்டா நேர் திசையில் போகும். ஆனால் 2 குதிரை இந்த பலம், 2 பேரும் கூட்டல் என்று சொல்கிறேன். நான் திசை கொண்டல கூட்டல் என்றே சொல்கிறேன், சேர்த்த உண்டாக்குறது. 2 பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்கள். இதை கழித்தல் என்று பார்க்காம குறியா பார்க்குறேன். 2 பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்களை உண்டாக்கும் போது கழிவடும். கழிவட்டா 2a பெரிய வெற்ற குறி விடைக்கு வேறு நேர் நேர் என்றதை போடுறே இல்லை. அடுத்தது இவர் தனியத்தான். இந்த இனத்தில் ஒருமைன்னு சொல்றது, அச்சரம் இல்லாத இனத்தை ஒருமைன்னு சொல்லுவோம். அவர் தனியத்தான், அவரை நாங்கள் ஒன்றும் மாற்றியலாது. அவர் அப்படியே தான் நிற்பார். கீழே 5a சக 4. இதில் நான் கவனம், இந்த பிரக்கெட்டோட இந்த வரி இருந்தால் சரி போட்டு ஒன்று கொடு. ஏன்னா சில நேரம் இஞ்சால பின்னுக்கு பிள்ளை விட்டுருப்பீங்க, அதனால சொல்கிறேன். இதுவும் சேர்ந்து இருந்தால் 2 மார்க்ஸ் கொடு. கடைசி விடகான கொண்டு வந்திருந்தா 2 மார்க்ஸ் கொடு. ரைட். 6வது கேள்வி, ஒரு தசமன் 100 என்று சொல்றது தானே, அது 800கள், அதான் 800. 7 10கள் 7 10, 1 9 9, அங்கால 6 10 1 6 10 1 அப்படின்னு சொல்லலாது. அதனால தான் 6 4 5 என்ன தசம என்ன. தசமன் பின்னுக்கு வரும்போது நாங்கள் தனித்தனி இலக்கமாக சொல்லுவோம். ஆனால் கேட்டது அது இல்லை, நம்ம மட்டம் தட்டுதல்ன்றதான் கேள்வி. 879.645 கிட்டிய ஒரு தசமதானத்துக்கு, ஒரு தசமதானம் சொல்றீங்களா முதலாம் தசமதானம் சொல்றது, இதை தமிழாக்க பிரச்சனையா இருந்திருக்கலாம். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுக. ஓராம் தசமதானம்னு சொல்றது. ஓராம் தசமதானம் தசத்திலிருந்து ஒவ்வொரு இடப்பிரமாணமா பார்க்கறது. இதுதான் முதலாம் தசமதானம். இதோட மட்டம் தட்ட போறோம். அங்கால இருக்கிற இலக்கங்களை நீக்க போறோம். இப்போ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுதல், 100க்கு மட்டம் தட்டுதல்ல நாங்கள் 76 வருது. இதை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது முன்னுக்கு இருக்கிறது 70, பின்னுக்கு இருக்கிறது 80. 76 எதுக்கு கிட்டே இருக்குன்றதுதான் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 80க்கு கிட்டே இருக்குன்றதுக்கு 80 என்று போடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு விதியும் வச்சிருக்கோம். விதி என்னன்னா, 10ஆம் இடத்து இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் 76 நான் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 10ஆம் இடத்து இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் 6ஆக இருக்கிற பட்சத்தில் அது நீங்கும் போது 10க்கள்ல 1 கூடும். எப்போ நீங்கும் கூடாது என்று சொன்னால், எங்களுக்கு 1 2 3 4 காண இருந்தால் 0 1 2 3 4 காண இருந்தால் நீங்கும் கூடாது. 5 6 7 8 9 இருந்தால் நீங்கிறதோட 10க்கள்ல 1 கூடும். ஸோ கூட்டி போட்டால் எங்களுக்கு மட்டம் தட்டி 80 என்று வரும். இது ஒரு ரூல்ஸ். இதை வச்சுக்கொண்டா நாங்கள் தசம எண்ணுக்கு மட்டம் தட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ கிட்டிய ஓராந்த சமதானத்துக்கு மட்டும் அதுக்கு அடுத்த இலக்கம் எனக்கு 4. ஸோ அது அங்கால இருக்க அவ்வளவு தான் நீங்க போகுது. இதில் 1 கூடுமா கூடாது, அடுத்த இலக்கம் தான் பார்க்கணும். கூடுமா கூடாதா? 4 கூடாது, 5 கூடி இருக்கும். ஸோ குட்டிய முதலாந்த சமதானத்துக்கு மட்டும் தட்டினா 879.4 அப்படின்னு வரும். இல்லை சார் 4 0 0 வரும் தானே. இங்கே பார்த்தீங்க நாங்கள் நீக்கினா அதில் ஒரு 0 வைக்கிறோம் தானே. 7 மட்டும் போடலையே,
அங்கால 7ஓட ஒன்றை கூட்டி 8 மட்டும் போடலையே, பின்னால் ஒரு சைவர் வைக்கிறோமே. அதே மாதிரி இந்த இலக்கங்கள் நீக்கப்பட்ட இடத்துல, அதாவது 100 ஒன்றுகள் இல்லை, 1000 ஒன்றுகள் இல்லை என்று 2 பூஜ்ஜியம் வைக்கணுமா வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது. வெரி குட். தசம எண்ணை மட்டம் தட்டினா அதோடு நாங்கள் கொண்டு விட்டுடணும். புறம் அங்கால தசத்துக்கு பின்னால சைவர் வச்சா அது மட்டம் தட்டினதாக கருதப்படாது. முதலாம் தசமானத்தோட மட்டும் முதலாம் தசமானம் மட்டும்தான் இருக்கும். அது ஒருவேளை 20.0 என்று வர்ற மாதிரி இருந்தால் முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டினா 20.0 தான் போடணும். முதலாம் தசமதானம் இருக்கும், அதுக்கும் ஒரு ரூல்ஸா. கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுங்க. மட்டம் தட்டினதை மட்டம் தட்டுறீங்க, திரும்ப போகணும். முழு எண்ணுக்கு மட்டம் தட்டணும். 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் 6, அவ்வளவு நீங்க போகுது. தசம பகுதி அவ்வளவு நீங்க போகுது. 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் 6, அதனாடி இதுல 1 கூடும். கூட்டி சொல்லுங்க, சொல்லுங்க. ஆறு பிளச்சு போச்சு. இந்த விட வந்து 879.6டாவா, கொஞ்சம் விட ஒன்று பிழைச்சி போச்சா. 879.6. நான் அந்த 4 மைண்டுக்குள்ளே வந்துட்டு. சரி, ஓகே, இங்கே வருவோம்டா. கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டும் தட்டும் போது அடுத்த இலக்கம் 6 தானே. 6 என்று நாடி அவ்வளோத்தையும் நீக்கி போட்டு இதில் 1 கூட்டணும். கூட்டி சொல்லு. 10 சைவரை போட்டு ஒரு மிச்சம், அந்த 1 இங்கே வரும் 8. ஸோ கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டும் தட்டும் போது என்னென்று வரப்போகுது? 880 வரப்போகுது. தசம் குத்தி 0.00 போடணுமா, இல்லை தசமே குத்த தேவையில்லையா, இல்லை தசம் குத்திட்டு விடுறதா? தசமே குத்தக்கூடாது, ஒன்றுமில்லை. முழுவண்டா முழுவண்டா புறம் என்ன தசமம் வந்து தசமண்டாக்குறதா இல்லை. ஸோ இந்த விட இருந்தால் 1 புள்ளி, இந்த விட இருந்தால் 1 புள்ளி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி போட்டுக்கொள்ளுவோம். ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம்டா. ஏதாவது விளங்கு இல்லையா? விளங்காடி கேளுங்க. எஸ்விஎன் விளங்காட்டி கேட்கணும், இல்லையண்டா பிரியோசனம் இல்லை. சரிதானே, உங்களுக்கு குழப்பம் இல்லையே சோபித்? ஓகே, சரி, தொடர்வோம்டாவா. ரைட், 7வது கேள்வி ஒரு சுட்டி என்ற பாடத்திலேருந்து வருது. சுட்டி விதிகள் நாங்கள் 9ஆம் ஆண்டில் கொஞ்சம் சுட்டியில் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்குள்ளே போயிடுவோம். சுட்டி விதிகள் படிச்சிருப்போம். அடிகள் சமனாக இருந்தால் பெருக்கப்படும் போது சுட்டிகளை கூட்டி விட்டால் காணும். பெருமானம் கண்டு பெருக்கி பிற சுட்டிக்கெல்லாம் மாற்ற தேவையில்லை. அடிகள் சமனாக இருந்தால் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிபடும், அப்படி என்றெல்லாம் படிச்சுக்கோம். அடுத்தது மறை சுட்டி படிச்சுக்கோம். ஒரு சுட்டி கீழே மறை சுட்டி இருந்தா 5 மறை 2 கீழே இருந்தா அவரை மேலே கொண்டு போனால் நேர்ச்சுட்டி ஆவார். 5 மறை 2 இங்கேருந்து எடுத்து மேலே கொண்டு போனால் நேர்ச்சுட்டி ஆவார். மேலே இருக்கிறவர் ஒரு மறை சுட்டியா இருந்தால் கீழே கொண்டு வந்தால் நேர்ச்சுட்டி ஆவார். மாறி பார்த்தா பல விதத்தில் பார்க்கலாம். ஸோ இங்கே எங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான கேள்வி, கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமான பேப்பர்ன்னு நான் சொல்லுவேன் போலடாக்கு. 1 கீழ் A 4 விட வந்திருக்கு, நாங்கள் இதைத்தான் நிரப்பணும். அப்போ இது மேலே இருந்து கீழே வந்திருக்கு, ஏன்னா மேலே ஏயின் விளைவில் இருந்திருக்கு, புறாக மேலே இருந்து தான் இது கீழே வந்திருக்கு. ஸோ இதில் என்ன இருந்திருக்கணும்? மறைநாள் இருந்தால் தான் ஒரு மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறதுக்காக இவர் இதை கீழே கொண்டு வந்திருக்கணும். மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறதுக்காக இவர் இதை கீழே கொண்டு வந்திருக்கணும். ஸோ இது என்னவா இருந்திருக்கணும்? இதில் மறைநாள் வந்திருக்கணும். சரி, அதுவும் ஒரு பக்கம் ஓகே, அது கொஞ்சம் யோசிச்சு பிடிச்சிடலாம் வெப்பமே. இது அடுத்த வேண்டது. இங்கே நாங்கள் என்ன இருந்திருந்தால் மொத்தமாக நீங்கள் யோசிக்கணும், எதிலேருந்து 3 கழிச்சா மறை 4 வரும். அடிகள் சமனாக இருந்தால் சுட்டிகள் கழிவிடும். மொத்தமாக இதுலேருந்து எதிலேருந்து 3 கழிச்சா மறை 4 வரும். சய 7. ஓ, கொஞ்சம் பெரிய பிரச்சனையான கணக்காக வந்துட்டுது. இதில் என்ன இருக்கணும் என்று சொன்னால், இதில் எனக்கு சய 7 இல்லை, சய 6 வரும்னு நினைக்கிறேன். ஒருக்கா நான் ஒருக்கா ட்ரை பண்ணி சய 6 வரும்னு நினைக்கிறேன். 2 பேரும் வேறு சாரி என்ன அடிகள் சமன் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டுப்படும். கூட்டுப்பட்டால் உங்களுக்கு என்னென்று வருமெண்டா மறை 1 வரும், கீழே ஏயின் 3 வரும். அடிகள் சமன் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிவடும். மறை 1 3 கழிச்சா மறை 4, ஏன்னா 2 பேரும் ஒரே குறி திசை கொண்டவன் சேர்த்தல் மறை 4 வரும். ஸோ இதில் மறை 6, இதில் மறை 4. இது கொஞ்சம் அனுபவத்தால் தான் போட வேண்டி இருக்கும், கெஸ் பண்ணி தான் போட வேண்டியிருக்கும். 2ம் சரியாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சரிப்படி 2 புள்ளி போடுவோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், இல்லைன்னு சொல்லல. சரி, அடுத்தது போவோம். முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயையும் கோணம் பியையும் கூட்ட
130 பாக வருதாம். எனக்கு ஏபி தெரியாது, ஆனால் சி தெரியும். எப்படி காணலாம்டா, எனக்கு தெரியும் இந்த 3 கோணத்தையும் கூட்ட என்ன வரணும், இதோட சி கோணத்தையும் கூட்டினா எத்தனை வரணும், 180 பாக வரணும். ஏயும் பியையும் கூட்ட 130 பாக வருதுண்டா சி கோணம் அப்போ எத்தனையா இருக்கணும், இதோட அடுத்த சி கோணத்தை கூட்ட எனக்கு 180 பாக வரணும்டா. 130ஓட எத்தனையை கூட்டினா 180 பாக வரும், மனசாலே போடலாம் 50 பாக. ஸோ அப்போ இந்த சி கோணம் உங்களுக்கு மறைமுகமாக இந்த தரவால பிடிபடுது 50 பாக. அதே மாதிரி ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினா 85 பாக. இதுல இல்லாத 3வது கோணம் பி கோணம், அந்த பி கோணத்தை கூட்டினா 180 வரும். 85ஓட எதை கூட்டினா 180 வரும், 85ஓட எதை கூட்டினா 180 வரும், 95 கூட்டினா 180 வரும். ஸோ பி கோணமும் மறைமுகமாக பிடிபடுது. இனி ஏ கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏஏம் பிஏயும் கூட்டினா 130ஓ இல்லை ஏஏம் சிஏயும் கூட்டினா அதுலேயே வச்சு பிடிக்கலாம். ஸோ இந்த கோணம் வந்து எத்தனை வரணும்டா, 95ஓட எதை கூட்டினா 130, 45 35 பாக ஏபிசி கோணம். ஏ இந்த பரமன் தான் கேட்டது. நீங்கள் நேரடியாக படத்தை பயன்படுத்தி 35 பாகை என்று விட கொடுக்கலாம். விட இருந்தால் சரி, விளங்கலைன்னா கேட்கணும், கேட்டால் தான் நான் மேற்கொண்டு கதைக்கலாம். விளை இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்கவா. ரைட். அடுத்தது துவித எண் கூட்டல். துவித எண் கூட்டல் நாங்கள் 2 விதமாக செய்யலாம். உண்டு தசம எண்ணுக்கு மாற்றி பெருமானம் கண்டு கூட்டி போட்டு திரும்ப துவிதனுக்கு மாற்றலாம், தேவையில்லைடா. துவிதன் கூட்டல் நேரடியாக நீங்கள் கூட்டலாம். 1 0 1 1லேருந்து பின்னுக்கு இருந்தால் இடப்பெருமான நேரம் இருக்கணும். இது 1கள், இது 2கள், இது 4கள் தான் இடப்பெருமானத்தில் இதில் இருக்க வித்தியாசம். இதில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கள்ள வழி ஒன்று இருக்கடா. ஒன்று துவிதனில் கூட்டி 0 வந்தால் 0 தான். தசமன்னா கூட்டி பார்க்கும்போது 1 வந்தால் 1 தான். ஏன்னா துவிதனில் 1 இருக்குது. 2 தசமன் வந்தால் துவிதனில் 2 இல்லை. 2ன்றது 2 சேர்ந்தா அந்த 2 பேரும் சேர்ந்து அடுத்த இடப்புறமானது போயிடும். ஸோ நாங்கள் இதை 10 மாதிரி யோசிக்கணும். ஆனால் 10 இல்லை 1 0. 3 வந்தால் 1 1, துவிதனில் 1 1. 4 வந்தால் 2 0 யோசிக்கணும். நீங்கள் இவ்வளவு காணும். 1 0 1, 1 0 1, 1 போடலாம் துவிதன். 1 1 2, 2 துவிதன் போடலாம். 2 2கள் சேர்ந்துருக்குது. ஸோ அந்த 2 2களும் 4களுக்கு கொண்டு போகும்போது 1 போகும். 10 0 எழுதி ஒரு மிச்சம். நீ 10 மாதிரி யோசி, வழக்கமாக 10 யோசிக்கிற மாதிரி. 10ன்றது என்ன, 10 எழுதி ஒரு மிச்சம் 10களுக்கு போகும். இங்கே ஒரு மிச்சம் 1களுக்கு போகும், 4களுக்கு போகுது. இங்கே 1 1 2 திரும்ப 0 எழுதி ஒரு மிச்சம், அந்த 1 இங்கே வரும். ஸோ விட 1 0 0 1 1 துவிதன் அடி 2 பின்னு கீழே போட்டு விடுவோம். தமிழ் எழுதினாலும் சரி, ஐசிடியில் 2 தானே போட்டுறாங்க. நீங்கள் சின்னனா 2 போட்டாலும் சரி, விட இருந்தால் 2 மார்க்ஸ். 4க்கு துவிதகன் 20 இல்லை. 4க்கான துவிதகன் 1 0 0 ரான். ஆனால் இந்த கூட்டலில் 4 வந்தால் நீ 20 மாதிரி யோசி. ஆனால் 20 போட மாட்டேன். உதாரணத்துக்கு ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருது. 1 1 உங்களுக்கு இவ்வளோ பெரிய கணக்கு வராதுடா, சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன்னா இப்படி ஒரு கணக்கு வருதுன்னு வைப்பமே. இப்போ நீங்கள் இந்த 3 பேரையும் கூட்ட போகிறீங்க. 1 1 1 3 ஒண்டுக்கள் இருக்குது. அதில் 2 ஒண்டுக்கள் 2களுக்கு 1 போடும், சேர்ந்து சோடியா போடும். அதில் 1 மிஞ்சும். அதாவது நாங்கள் 11 மாதிரி யோசிப்போம். இங்கே ஒரு மிச்சம். இதை கூட்டும்போது 4 வருது. 4 2கள் இருக்கு. 4 2களை 2 2 சேர்த்தா 4களா மாறும். 2 2கள் 4, 2 2கள் 4. இவ 2 பேரும் அங்கே போக போறியோம். இவரை நான் 2 2க்களாகவே அனுப்பிடுவேன். 0 போட்டு 2 மிச்சம் என்ற மாதிரி யோசிப்பேன். அதுக்கு தான் 20 சொல்கிறேன் ஒழிய இதை பிறகு நீங்கள் 20 எழுதியலாது. இதை கூட்டி திரும்ப 4 0 போட்டு 2 மிச்சம், திரும்ப 3 1 போட்டு ஒரு மிச்சம், அந்த 1 இங்கே வரும். இதுதான் அந்த விடையாக இருக்குது. விட 1 1 1 0 மட்டும் இருக்கிற மாதிரி தான் வரணும். நாங்கள் அந்த மிச்சம் போகும்போது அதை 20 மாதிரி யோசிக்கலாம். இல்லை நீ 100 மாதிரியும் யோசிக்கலாம். அதில் ஒரு குற்றமும் இல்லை. நீங்கள் எப்படியும் அதை யோசிக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். 10வது கேள்வி. பி டேஸின் மூலகங்களை எழுதுக. பி டேஸ் என்றா என்னடா, பி தவிர்ந்தது. அகிலத்தோடைகள் இருக்கணும். பி என்றது மொத்த வட்டம். இதில் ஒரு தப்பான புரிதல் இருக்கு. என்னண்டா, இந்த 4 மூலகம் தான் பி. இது இல்லையடா, இந்த 1 2 3 பி இந்த மூலகம் தான். பிக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரும் பி இந்த மூலகம். இது ஏ இந்த மூலகம். இந்த 2 பேரு இடைவெட்டு பிரதேசம் என்று சொல்லுவோம். பி தவிர்ந்த மூலகங்கள், பி டேஸ் இந்த மூலகங்கள் 8 9 மட்டும் கட்டாயம் சங்கிலி அடைப்புக்குள்ளே இருக்கணும். தொடைந்த மூலகங்கள்
கட்டாயம் சங்கிலி அடைப்பில் இருக்கணும். 8 9 சங்கிலி அடைப்பும் எல்லாம் சரியாக இருந்தால் 2 போடும். ஒருவேளை சங்கிலி அடைப்பு இல்லைன்னா பாவம் தானே, நீங்கள் 9ஆம் ஆண்டு பிள்ளை தானே, உலகத்துக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, அதனாடி 1 மார்க்ஸ் போடும் சங்கிலி அடைப்பு இல்லைன்னா. ரைட். 11வது கேள்வி. இது PT சாய AB சமன் AP. இதில் பிஏ எழுவாய் மாற்றட்டுமாம். இது என்ன சூத்திரம்னு தெரியல. இந்த சூத்திரமண்ட பாடத்தில் எழுவாய் மாற்றம். நாங்கள் பொதுவாக இந்த 2 எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் 2 சேர்ந்து வந்தால் நாங்கள் அதை பக்கங்கள் இந்த நீளங்களாக பார்த்து பழகி போச்சு. பொதுவாக ஏபி அப்படின்னா ஒரு கோடு, ஏயிலேருந்து துவங்கி பி வரையான கோட்டை தான் ஏபி. ஆனால் இங்கே ஏபின்றது அச்சரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சு கொள்றதுக்கே பெரிய விஷயம் வேணும். சரி, உங்களோட புரியுதோ தெரியல. இதில் மொத்தம் 3 உறுப்படா, 1 2 3 உறுப்பு. எனக்கு பி எழுவாய் மாற்றம் செய்யணும். பி 2 உறுப்புல இருக்கு. பி இருக்கிற உறுப்பெல்லாம் இங்கே வரட்டும், பி இல்லாத உறுப்பு அங்கே அனுப்புறேன். பிடி இங்கேயே இருக்கட்டும். இவரை ஏபியை இங்கே அனுப்புறேன். ஏபி இந்த குறி நேர் அங்கே வரும்போது மறை ஏபி என்று வரும். இந்த ஏபி எனக்கு தேவையில்லை. ஏபியை இங்கே அனுப்புறேன். மறை ஏபி இங்கே வரும்போது நேர் ஏபி என்று வரும். இது 2 உறுப்புலையும் பி இருக்கு. பியை ஒரு இடத்துக்கு எடுக்கணும்னா பொது எடுக்கும். பொது எடுத்தா டி சாய ஏ என்று வரும், சமன் ஏபி என்று வரும். ஸோ இந்த டி சாய ஏ அங்கே அனுப்பிவிட்டீங்கன்னா பி சமன் ஏபியின் கீழ் டி சாய ஏ. ஏபியின் கீழ் டி சாய ஏ. இது இருந்தால் சரி போட்டு 2 மார்க்ஸ் கொடு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கடினமானவர்கள் பொதுவாக ஒரு சூத்திரம் போடுறேன்டா அது ஒரு சூத்திரமாக இருக்கணும். நான் இந்த சூத்திரத்தை எங்கேயும் கண்டில்லை. சார் என்ன சார் சூத்திரம் பண்ணுறீங்க? செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளந்தர அகலம், முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்துயரம். அதே மாதிரி நீங்கள் படிக்காத சூத்திரங்கள் இருக்குது, பின்னுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 10ஆம் ஆண்டு சூத்திரம் மட்டும் சொல்கிறேனே, உருளையின் வளை மேற்பரப்பு சமன் 2πr/h. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது சூத்திரம். அப்படி ஒரு சூத்திரத்தை தந்திருந்தா நியாயம். எழுவாய் மாற்றம் சொல்லிச்சோம்னா நியாயம். அப்படி இது என்ன நானே கண்டதில்லை, இப்படி ஒரு சூத்திரம் நான் எங்கேயும் கண்டதில்லை. சும்மா ஏதோ கிடக்கிறத தூக்கி தந்திருக்குது. அப்படி தராமல் நல்ல சூத்திரமாக தந்திருக்கலாம். சரி, ஓகே, அதில் பிரச்சனை இல்லையே. நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்கிறது மட்டும்தானே நம்மட வேலை. சூத்திரம்னு சொல்லல தானே, அவ சூத்திரம்னு சொல்லல தானே. எழுவாய் ஆக்குக, எழுவாய் ஆக்கியாச்சு. 2வது கேள்வி. அடிப்பரப்பு 4500 சென்டிமீட்டர் வர்க்கமாகவும் கனவுரு வடிவ நீர் தொட்டியில், அது ஒரு பெரிய கனவுரு, ஆனால் நான் இதில் சின்னனாக்குறேன். கனவுரு வடிவ நீர் தொட்டி ஒன்று இருந்தால் அடிப்பரப்பு, அடி வந்து செவ்வகமாக இருக்கும். அது எப்படியோ அது இந்த பரப்பளவு வந்து 4500 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று தந்தாச்சு. அது எப்படி வந்தது எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நீர் நிரப்பி இருக்கு, அந்த தொட்டிக்குள்ள நீர் நிரப்பி இருக்கு. எவ்வளவுக்கு நீர் நிரப்பி இருக்குண்டா 60 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கு. 60 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்குது. கேட்டது அந்த தொட்டியில் உள்ள, அந்த தொட்டியின் உள்ள நீரின் கன அளவை காண்க. அப்படிதான் சொல்லியிருக்கணும். இந்த நீருக்கு தான் கன அளவு, நீர் உள்ளது. அத்தொட்டியின் கன அளவை லீட்டரில் காண்கன்னு சொன்னது போல நீரின் கன அளவை லீட்டரில் காண்க. ஏன்னா கன அளவு தொட்டிக்கு கன அளவுன்னு சொல்கிறோம், இல்லை தொட்டிக்கு கொள்ளளவுன்னு தான் சொல்கிறோம். அந்த தொட்டியை நாங்கள் முழுமையாக நிரப்புவோம் அப்படின்னு சொன்னால் அதை முழுமையாக நிரப்பும் போது அதுக்குள்ள கொள்ளக்கூடிய அளவை வந்து கொள்ளளவுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா, கன அளவுன்னு சொல்ல மாட்டோம். கன அளவு இந்த தொட்டி, இந்த நீர் இந்த கன அளவு. இப்போ நீரை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா, கட்டியாக்கி பார்த்தோம்னா அது ஒரு கனவுரு வடிவத்தில் இருக்கும். ஸோ கனவுரு இந்த கன அளவுக்கான சூத்திரம் தான் பயன்படுத்தப்படும். கனவுருக்கு நீளந்தர அகலந்தர உயரம் இல்லை, அடிப்பரப்பு தர உயரம் என்ற ஒரு சூத்திரமும் இருக்கு. அடிப்பரப்பு 8ஆம் படிச்சாச்சு. அடிப்பரப்பு தர உயரம் என்ற சூத்திரத்தில் பயன்படுத்தினா 4500 தர 60. அழகு. இது சென்டிமீட்டர் வர்க்கம், இது சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கிணத்துல விட வரும். 3 சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுட்டு 30 சைவரை போட்டு 3 மிச்சம் 24 3 27. ஸோ இவ்வளவு சென்டிமீட்டர் கிணம். ஒவ்வொரு சென்டிமீட்டர் கிணமும் ஒவ்வொரு மில்லி லீட்டர். இது என்னென்னு வரும் 270,000 மில்லி லிட்டர் என்று வரும். மில்லி லிட்டரை லிட்டர் ஆக்கணும்டா 270 லிட்டர். ஏன்னா 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். 3 சைவரை கட் பண்ணினா லிட்டருக்கு அழகு விட வரும். 270 லிட்டர் என்ற விடை இருந்தால், 270 லிட்டர் என்ன ஸ்க்ரீனுக்கு வரையில் சில பேர் ஸ்க்ரீனுக்கு 270 லிட்டர் என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளியும் கொடுக்கும். 270 லிட்டர் என்று விடை இருக்கும். ரைட். அடுத்தது 13வது கேள்வியை கவனிக்க புள்ளிகள். 13வது ஒரு சமநிலை தொடர்பான கேள்வி. இங்கே என்ன சொல்லுவதுன்னா, இது எக்ஸ் தொடர்பான சமநிலை இல்லை, இது ஒரு கோவையை தொடர்பாக சொல்லுவது. இந்த கோவை 3ஓட எக்ஸை கூட்ட வார கோவை 5 விட பெரிதாக இருக்கா. 3ஓட எக்ஸை கூட்ட வார கோவை 5 விட பெரிதாக இருக்கு. எப்போ
அது 5 விட பெருசாக இருக்கும். எக்ஸ் இந்த என்ன பெருமானத்துக்கு 5. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டு வேண்டு வைப்போம். எக்ஸுக்கு போல 1 போட்டால் 3 போட்டு 4 4 5 விட பெருசாக இருக்குமோ? இல்லை. 2 போட்டு மட்டும் வையன் 3 2 5 5 5 விட பெருசோ? அப்பவும் இல்லை. 3 இல்லை 2 விட சொட்டு தாண்டினாலே 2.1 தாண்டினாலே எங்களுக்கு அது பெருசுக்கு வந்துடும். அதனாடி எக்ஸ் வந்து 2லும் பெரியதாக இருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த கோவை வந்து 5 விட பெருசாக இருக்கு. இந்த எண்கோடுன்றது எக்ஸுக்கான தீர்வுகளை குறிக்கிறது. எக்ஸ்ஹெச் எண்கோடுன்றது எக்ஸ்ஹெச் எக்ஸுக்கான பெருமானங்களை குறிக்கிறது தான் எண்கோடு. ஸோ இந்த எக்ஸுக்கான முதல் இந்த சமநிலையை தீர்க்கணும். இந்த சமநிலையை முதல் தீர்ப்பம் என்றால் எக்ஸ் தொடர்பான சமநிலையாக மாற்றுவோம். இது ஒரு கோவை தொடர்பான சமநிலையாக இருக்குது. பழக்கமான சமன்பாடு தீர்த்தல் மாதிரி தான். இந்த சகமூண்டு அங்காள அனுப்புறது. சகமூண்டு அங்காள போனால் நீங்கள் 9ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் 3 கழிக்க வேண்டி இருக்குமா? சகமூண்டு அங்காள போனால் சயமூண்டு. ஸோ எக்ஸ் தொடர்பான கோவரும் எக்ஸ் 2 விட பெரிதாக இருக்கிற பட்சத்தில் இந்த கோவை 5 விட பெருசாக இருக்கும். எக்ஸுக்கான தீர்வை குறிக்கிறேன்டா 2 விட பெரிது. இதை வாசிக்கிறதுலேயே பெரிய கோப்புக்கே குழப்பம். சார் எக்ஸ் 2 தானே சார் சின்ன, 2 விட சின்ன. 2 சின்ன. நான் 2 பற்றி குறிக்க வரையில. இங்கே நான் குறிக்க வந்தது எக்ஸ் தொடர்பான கோவை எக்ஸை பற்றி குறிக்க வந்தேன். அப்போ எக்ஸ் எப்படிப்பட்டதுன்றா 2லும் பெரியது. 2 விட பெரிய ஆக்கள் எங்கால இருப்பியமோ வலது பக்கம். வலது பக்கம் அம்புக்குறி முழுமையான போகலாம், இல்லை இடையிலேயே அம்புக்குறியை நுப்பாட்டிட்டு அம்புக்குறி ஒன்று போட்டு விடணும். இந்த பக்கம் இருக்கிற எல்லா பெருமானங்களும் பொருந்தும். தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, இது ஓயிலுக்கே வருமா? தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. வட்டத்தை நிரப்பணுமோன்னு கேட்டா இல்லை. எப்போ வட்டத்தை நிரப்போம்டா எக்ஸ் பெரிது அல்லது சமன், இதுக்கு கீழே ஒரு கோடு வரும், பெரிது அல்லது சமன் என்றா தான் 2ஆகவும் இருக்கலாம். அதனால தான் வட்டத்தை நிரப்பிடும். நல்ல கேள்வி. இப்போ சாதாரணமாக இப்படி ஒரு தீர்வை தந்துட்டு உங்கள்கிட்ட இப்படியும் கேள்வி கேட்கலாம், நிறைய தீர்வுகளை தருக. அப்போ எண்கோடு இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நிறைய தீர்வுகள் என்று எண்கோடு இல்லாத பட்சத்தில் கேட்டால் 2 விட பெரிய நிறைய எண்களை பற்றி கதைக்கலாம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம் என்று டொட் 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 போட்டு விடுவீங்க. இது ஓகே. எண்கோடை தந்து அந்த எண்கோட்டில் நிறைய தீர்வுகளை குறித்து காட்டுங்கோன்னு கேட்டால் 2க்கு வட்டம் கூட போடக்கூடாது. நிறைய தீர்வுகளை மட்டும் குறித்து காட்டேக்க அந்த 3ல் ஒரு குட்டி வட்டம், 4ல் ஒரு குட்டி வட்டம், 5ல் ஒரு குட்டி வட்டம், 6ல் ஒரு குட்டி வட்டம் மட்டும் போகும். ஆனால் இது அது இல்லை. இது 2 விட பெரிய எல்லா நிறைய தீர்வுகளும் தசமன் உட்பட வர்றதால தான் முழு இடமும் நாங்கள் வந்து நிரப்புறோம். சரிதானே? அதனால தான் முழு இடம் நிரப்புறோம். சரி, நல்ல கேள்வி. சிவநதியா கோவிக்க கூடாதுன்னு நான் ஏன் உங்களை மியூட் பண்ணி விடுறேன்டா ஒரு சின்ன சத்தம் கொண்டு வந்து கொண்டே இருக்கு. கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்ற ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கு. அதனால தான் உங்களை நான் மியூட் பண்ணி விடுறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க அப்புறம் மியூட்டில் வச்சுக்கொள்ளுங்கப்பா. உங்களோட மெக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஹெட்ஃபோன் பாவிச்சுக்க நினைக்கிறேன். அது எங்கேயோ தட்டுப்படுதோ தெரியல. நான் ஒன்றும் குறையான நினைக்கையில் ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வந்திருக்கு. ரைட். 14வது கேள்விக்கு போகடா. பெட்டி ஒன்றில் 11 பேனாக்கள் உண்டு. நினைக்கிறேன். பெட்டி ஒன்றில் 11 பேனாக்கள் இருக்கு. அவற்றுள் 5 நீல நிறம். நீல நிறத்தில் 5 பேனா, கருப்பு நிறத்தில் 2 பேனா, மீதி அவ்வளவும் சிவப்பு நிறமாகும். மீதி மொத்தம் 11டா. அப்போ மீதி எவ்வளவு? மீதி அவ்வளவும் சிவப்பு. மீதி என்றது சிவப்பு. நான் மீதி என்று போடுவான். நாங்கள் அதை என்னென்னு போடலாம்? சிவப்பு நிறம் என்றே போடலாம். அப்போ சிவப்பு நிறம் மொத்தம் 7 போனால் 4 சிவப்பு நிறம் இருக்கும். பெட்டியிலிருந்து எழுமாறாக எடுத்த பேனை சிவப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்வு. பேனையெல்லாம் அளவில் சம. ஸோ சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு 11ல் 4 சந்தர்ப்பம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 11ல் 4 சந்தர்ப்பம் சிவப்பாக இருக்கிறதுக்கு 11ல் 4 விடை இருந்தால் 2 மார்க்ஸ். அங்கே அந்த கதையே இல்லை. 11க்கு ஒரு மார்க்ஸ், 4க்கு ஒரு மார்க்ஸ், பின்னத்துக்கு ஒரு மார்க்ஸ், விடைக்கு அந்த 4 கண்டுபிடிக்கிறாதானே அதுக்கு ஒரு மார்க்ஸ். 15வது கேள்விக்கு போவோம். 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. கீழே உள்ள கூற்றுக்களில் சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் அடையாளம் இடுக. 28 சென்டிமீட்டர் விட்டம். நமக்கு இப்போ வட்டத்தோட கதைக்கிறேன். அது ஸ்டார்ட்ல முதலாக நாங்கள் வட்டத்தின் பரிதி இந்த நீளத்துக்கு தான் சூத்திரம் C7. சி என்றது சர்க்கிள், அந்த வளைந்த கோடு. மொத்தத்தின் நீளமும் 2πr. முதலாவது சூத்திரம் πd. என்ன πd என்ற சூத்திரம் தான் முதலாக பெற்றிருப்போம். பிறகு அதை கொஞ்சம் மெருகூட்டி C7 2πr என்ற சூத்திரத்துக்கு வந்திருப்போம். இனிமே வருங்காலத்தில் ஃபுல்லாக C7 2πr தான் சூத்திரம் தான் பயன்படுத்துவீங்க ஒழிய πd என்ற சூத்திரம் பயன்படுத்தவே மாட்டீங்க. அதனாலே அதை காலாவதி ஆகிட்டு வெட்டி விட்டுருவோம். அதே மாதிரி பரப்பளவுக்கான சூத்திரம் A7 வட்டத்தின் பரப்பளவு
பையார் வர்க்கம். இந்த ரெண்டு சூத்திரம் தான். இப்போ எனக்கு இது விட்டம் தந்திருக்கு. அப்போ நாம ஆரையை காணணுமே. 28 சென்டிமீட்டர் விட்டம் ஆறு எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். வட்டத்தின் பரிதி இந்த நிலம் தந்திருக்குது. சரி, நாங்கள் வட்டத்தின் பரிதி இந்த நிலத்தை காணுவோம். C = 2πr என்ற சூத்திரத்தை பெரிய கேள்வியாக போயிட்டு ஒரு பரிதி இந்த நிலத்தை கேட்டாலே அது 2 மார்க்ஸ் கேள்வி. இதில் புற பிரதிக்கிட்டு விடையெல்லாம் கண்டு சரியோ புள்ளியோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. 2 பாய்க்கு பதிலாக 22/7 ஆரை 14. ஆரை 14. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டுவோம். 7 14 மேலே கீழே பொதுவான காரணி 7 14 வெட்டுப்படும். இங்கே 2 முறை 1 முறை இதுக்கு மேலே வெட்டுப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோத்தையும் பெருக்கி போட்டால் 88 சென்டிமீட்டர் தான் விடும். இவர் எதிர்பார்த்தது என்னென்னா நீங்கள் 28 போட்டு பிழையா எடுப்பீங்க. அது சரியன் 82 2 மடங்குல சரியாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு விட்டம் தந்தால் ஆரையை காண தெரியும். ஸோ இவர் சொன்ன முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது கூற்று வட்டத்தின் பரப்பளவு A = πr வர்க்கம். பை 22/7 ஆரையின் வர்க்கம் 14 தர 14 2 தரம் பிரதி விடுவோம். ஆரையின் வர்க்கம் இல்லை 14 வர்க்கம் என்று போட்டாலும் ஒன்று தான். வெட்டி விடுவோம். வெட்டி விட்டால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? இது 2 முறை. இதுக்கு மேலே பெருக்கணும்டா. வெட்டுறது கொண்டும் இல்லை. அப்புறம் 22 வெட்டுறையில் மேலே வெட்டியலாது. மேலே கீழே பொதுவான காரணி தான் வெட்டுப்படும். பெருக்கிறா நீ, நான் வகுக்கிறேன். நீ பெருக்காத, நான் வகுக்கல. அதுதான் வெட்டுறது. பிறகு மேலே பொதுவான காரணி. இப்போ இதை வெட்டி 11 போடுறாங்களும் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் மேலே போட்டு அது வெட்டி போட்ட மேலே, அது மேலே நார்மலான மேலே தான் பெருக்கினா 44 தர 14. நாங்கள் அடிக்கடி பெருக்கினது இது 616 தான் வரும். ஸோ ரெண்டாவது கூற்று சரி. முதலாவது சரியன் பிழையண்டா சரி, அதுக்கு 1 மார்க்ஸ். சரியண்டா சரி, அதுக்கு 1 மார்க்ஸ். உங்களுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது 17வது கேள்வி. இந்த வெளிப்பட உண்மையிலேருந்து ஒரு கேள்வி போடணுமே என்ற புறம் போடுற கேள்வி தான் அந்த வெளிப்பட உண்மையிலேருந்து. தரப்பட்டுள்ள உருவில் அதில் சமன் பிள்ளைகள் அது கொஞ்சம் அடையாளம் கொஞ்சம் பிழைச்சி போயிருக்கு. ஏபி என்ற கோணம், இந்த கோணம் பிபிடி ஏபிசி இந்த பெரிய கோணமா, ஏபிசி என்ற இந்த பெரிய கோணம் இந்த பெரிய கோணத்துக்கு சமனா, பிபிடி என்ற கோணத்துக்கு சமனண்டா இது நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த 2 கோணமும் சமன் என்று காட்டிடுமா. ஏன்னா இது பொதுவான கோணம். 2லேருந்து கழிச்சு விட்டா வெளிப்பட உண்மை. ஏபிசி என்ற கோணத்திலிருந்தும் இந்த எழுதுறது வெளிப்பட உண்மை என்றாலும் நாங்கள் எழுதுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த 2 பேரும் சமன் என்று ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அதுக்கு என்ன காரணம்ண்டா தரவு. நீங்கள் தான் தந்தனீங்க, நான் ஒன்றும் சொல்லல. அது தரவு. இதில் இருந்து 2ல இருந்தும் பொதுவான ஆளை கழிக்கிறேன். இந்த 2ல இருந்தும் பொதுவான ஆள் யாருண்டா பிபிசியை 2ல இருந்தும் கழிக்கிறேன். பிசி என்ற கோணத்தை இங்கேயும் கழிக்கிறேன், இங்கேயும் கழிக்கிறேன். படத்தில் இப்போ இந்த பெரிய கோணத்துலேருந்து இந்த கோணத்தை கட் பண்ணி விட்டால் இந்த கோணம் வரும். படத்தின்படி இது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டது வெளிப்பட உண்மை. தேவு நம்பர் எல்லாம் போட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அப்படி தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரி வேணுமென்று சொன்னால் இது வெளிப்பட உண்மை 3 வெளிப்பட உண்மை அது மட்டும் போட்டால் காணும். 10ஆம் ஆண்டு வந்தால் வெளிப்பட உண்மையே போடாமையே போட்டு வெளிக்கிட்டுருவீங்க. படத்தின்படி சொல்கிறேன். இந்த பெரிய கோணத்துலேருந்து இந்த சின்ன கோணத்தை கழிச்சா ஏபிடி என்று வரும் இந்த கோணம். அந்த கோணம் சிபிடி என்று வரும். அவர் கேட்ட மாதிரி நாங்கள் நிறுவ முடிப்போம். இது அந்த வெளிப்பட உண்மை. இந்த வரிக்கு தான் பிள்ளைகள் மார்க்ஸ். இதுக்கு வெளிப்பட உண்மை காரணத்துக்கு 1 மார்க்ஸ், கழிக்கணும்ன்றதுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். ஏன்னா இது 2மே கேள்வியிலேயே இருக்குது. இந்த வரி மட்டும்தான் நீ போட வேண்டிய புது விஷயம். ஸோ இந்த 2க்கும் கேள்வியிலேயே இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் மார்க்ஸ் தர மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இதுக்கு மட்டும் 2 மார்க்ஸ். 17வது கேள்வி. முக்கோணி ஏபிசியில் ஏனூடாக பிசிக்கு சமாந்திரமாக ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் பிள்ளைகள். சமாந்திர கோட்டில் எனக்கு என்ன பிரயோசனம்? சமாந்திர கோடாக இருந்தால் ஒன்று விட்ட கோணம் சமன். பொதுவாக ஒன்று விட்ட கோணம் இல்லை. மிகச்ச குறைவான சந்தர்ப்பத்தில் ஒத்த கோணமும் பெறும், மிக குறைவான சந்தர்ப்பத்தில் நேர் கோணம் பெறும். இங்கே ஒன்று விட்ட கோணம் இருக்கா? ஓ செட் வடிவில் இருக்கா? இங்கே வேறு இதில் ஒரு செட் கோணம் இருக்கு. ஸோ இந்த கோணம் எனக்கு 65 பாங்க. சரி என்ன சார் 55 விட 65 சின்னனா இருக்குது. அது பிரச்சனை இல்லை, பெரும்படிப்படம். அதனால இதில் குற்றம் ஒன்றும் இல்லை. பிஏசி கோணம் அந்த கேட்குற கோணத்துக்கு ஒரு அச்சரத்தை போட்டுரு. முக்கோணத்தின் அகக்கோணத்தை ஏற்றம் இல்லைன்னா சில பிள்ளைகள் இந்த 55 இங்கே ஓட்டு நேர்கோட்டில் உள்ள ஒரு 3 கோணம் ஏதோ ஒரு பக்கத்தில் இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். எக்ஸோட 65 55 நான் பயன்படுத்தினது முக்கோணத்தில் உள்ள 3 கோணம். சில பிள்ளைகள் இந்த 3 கோணத்தையும் கூட்டினா நேர்கோட்டில் உள்ள 3 கோணம் எல்லாம் உண்டு தானே. 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாக. இது 2ஐயும் கூட்டினா 120. கவனம் 120. 180லேருந்து 120 கழிச்சு விட்டா எக்ஸ் என்ற கோணம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக பேரை போட்டுருந்தேன்.
பிஏசி என்ற கோணம் 60 60 பாக. என்ன குழப்பம் இல்லையே? 60 பாக என்ற விடை இருந்தால் 2 மார்க்ஸ். இதில் உங்களுக்கு ஒரு இதில் நீங்கள் காரணம் கொடுக்க போகிறீங்களா? நான் பயன்படுத்தினது முக்கோணத்து அகக்கோணங்கள் கொடுத்தோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு காரணம் கேட்டால் மட்டும்தான் மார்க்ஸ் தருவான். செகண்ட் பார்ட்டாக இருந்தால் காரணம் கொடுத்தா தான் மார்க்ஸ் தருவான். இதில் அதனாடி நான் அதில் உங்களை கட்டாயப்படுத்துறது வந்து ஓலவெல் டைப்பில் நான் சொல்கிறேன்னா. இல்லைன்னா நீங்கள் இந்த 65 இங்கே படத்தில் போட்டிருந்தாலே 1 மார்க்ஸ் வரும். இல்லை இந்த 55 இங்கே படத்தில் போட்டிருந்தாலே 1 மார்க்ஸ் வரும். 2 மார்க்ஸு கட்டாயம் விட வேணும். ரைட். 18வது கேள்வி. ஏயிலிருந்து பியின் திசைகோளை காணும். ஏயிலிருந்து பியின் திசைகோள். முதல்ல இந்த கோணத்தை காணும். திசைகோள்ன்றது வடக்கிலேருந்து வலஞ்சுழியாக நாங்கள் திசையை வந்து 360 பாகையாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கோணத்தை காணணும்னா இதுவும் வடக்கு சமாந்திரம். 2 சமாந்திர கோட்டில் நேய கோணங்களில் கூட்டுத்தொகை 180 பாகை. நாம் அந்த ஐடியாவில் இந்த கோணம் 50 பாகை. ஏயிலிருந்து பி இந்த திசைகோள்ன்றது வடக்குலேருந்து 50 பாகை இருக்குது. என்ன ஆனால் போடும்போது அது 3 இலக்க என்ன போடணும்? 050 பாகை தனியாக அதோட மட்டும் விடக்கூடாது. பின்னால் திசைகோளில்ன்றதையும் சேர்த்து எழுதணும். நீங்கள் 050 பாகை 3 இலக்க என்ன கொடுத்துருக்கணும்? 050 பாகைன்னு இருந்தால் 1 மார்க்ஸ். பியிலிருந்து ஏயின் திசைகோள் இது தெற்கு பக்கத்தால் வருது, இடஞ்சுழியாக வருது. இடஞ்சுழியாக பார்க்கல, வலஞ்சுழியாக தான் பார்க்கணும். ஸோ இந்தளவும் எத்தனை பாகை? மொத்தம் 360 பாகை. 360லேருந்து 130 கழிச்சா 230 பாகையாக இருக்குது. ஸோ இந்த திசைகோள் 230 பாகை திசைகோளா? இதில் புற 130 போட்டால் போல திசைகோள் என்று வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி வரும். கொஞ்சம் கடினமான பேப்பர். இப்படி ஒரு கொஞ்சம் டைட்டான ஒரு பேப்பர் செய்யணும்னா இந்த பேப்பர் தான் செஞ்சு பார்த்துருக்கோம். குளிர்சாதன பெட்டி ஒன்று 10% கழிவுடன் 10% கழிவோட இன்ன விலைக்கு விற்கப்படுது. முதலாவது கேள்வி குறித்த விலையாது கழிவு என்ன? கொஞ்சம் ஒரு கேள்வியே கொஞ்சம் விலை. குறித்த விலையான்றதே பெரிய வேலை, அப்புறம் கழிவு வேறு 2 மார்க்கு கூட வேலை கேட்குறேன். பரு வேலை செய்வோம். முதல்ல கழிவண்ட அர்த்தத்தை விளங்கிக் கொள்வோம். கழிவண்டா என்ன? நாங்கள் குறித்து கொள்கிற விலையை முழுமையாக எடுத்து அதில் கொஞ்சம் குறைச்சி விடுவாங்க. அப்படி தானே கழிவுன்றது? ஒரு கொஞ்சத்தை குறைச்சி விடுவாங்க. குறித்து கொண்டது 100% என்று கருதினால் கழிச்சு விட்டது 10%. அதாவது 100 ரூபாவாக இருந்தால் 10 ரூபா கழிவு தருவாங்க. 100 ரூபாவுக்கு 10 ரூபா கழிவு தருவாங்க. சரிதானே? ரைட். இங்கே கழிவுக்கு பிறகுதான் 72,810 ரூபா. ஸோ இந்த 72,810 ரூபான்றது எது? குறித்த விலையா, இல்லை வழங்கப்பட்ட கழிவா, இல்லை கழிவுக்கு பிறகு கொடுத்த காசா? கழிவுக்கு பிறகு கொடுத்த காசு. அந்த கழிவுக்கு பிறகு இந்த கொடுத்த பணம்ன்றது எத்தனை சதவீதம்? இந்த கேள்வி செய்கிறதுக்கு ஒப்புடுறதுதான் சுகம். கழிவுக்கு பிறகு கொடுத்ததுன்றது எத்தனை சதவீதம்? 10% நீ கழிச்சு விட்டாங்கன்னா மிச்சம் கொடுத்து தான் ஆகும். மிச்சம் எத்தனை சதவீதம்? 90%. இது ஒப்பிடுங்க. இந்த கேள்விக்கு ஒப்பிடு தான் பெஸ்ட். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஐடியா. 90% எங்களுக்கு 72,810 ரூபாண்டா மொத்தம்ன்றது 100%. 100% எவ்வளோண்டா 1% காண்றதுக்கு 72,810 90 பிரிச்சு 100% காண்றதுக்கு 100 நிகர்மாறால பெருக்கணும். இல்லை சமன்பாடு ஐடியா எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். பூஜ்ஜியம் மற்றதுன்ற 10 விட்டுறது, மேலேயும் கீழேயும் பூஜ்ஜியம் மற்றன்ற 10 விட்டுறன். 9 வகுபடும் பிள்ளைகள் வகுபடாட்டி இது கணக்கு இல்லை. 7 இல்லை, 72 8 முறை, அங்கால 8 1 முறை, இல்லை 8 9 இல்லைடா, 8 9 இல்லை, 8 0 முறை, 81 1 முறை, 81 9 முறை, சாரி 81 9 முறை. ஸோ குறித்த விலை எவ்வளவா இருக்குமெண்டா அதுக்கு பின்னால் அந்த 2 100 பெருக்கும்போது 2 0 வரும். ஸோ குறித்த விலை ₹80,900. என்ன கொஞ்சம் 80,000 வந்தாலே ஒரு நியாயம். இது 80,900. 80,900 ரூபா குறித்த விலை. கழிவு என்ன? கழிவு இப்போ 2 விதமாக காணலாம். எங்களுக்கு மொத்த விலையும் தெரியும் தானே. 80,900 ரூபாவில் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம்னா மிச்சத்தை காண்றதுக்கு கழிச்சும் காணலாம். இல்லை 10% தானே, அது சுகம். 10% பெருக்கியும் காணலாம். 9,900 ஒப்பிட்டும் காணலாம். 10%, 100 10% பின்ன பெருக்கல். இதுதான் ஈஸி. ஸோ நாங்கள் கழிவாக கொடுத்தது, கழிவு எங்களுக்கு தரப்பட்ட கழிவு 8,900 ரூபா கழிச்சு விட்டுருக்கு. 80,900 8,900 கழிச்சா 72,810
810 ரூபா வரும். வேணுண்டா செக் பண்ணி பாருங்க. 20வது கேள்வி சொல்லியா மாறியோ இல்லை 80,900 இருந்து 72,810 அந்த கழிவை கடுத்தப்பட்ட கழிவை 3 விதமாக காணலாம்டா. 80,900 இருந்து 72,810 கழிச்சும் காணலாம், இல்ல ஒப்பிட்டும் காணலாம். 90% வேண்டா 10% கழிவு 10% ஒப்பிட்டும் காணலாம். 3 விதத்துல காணலாம். நான் ஒரு டைப்ல கண்டிருக்கேன். எல்லாம் ஒரே விட தான் வரும், எப்படி சுத்தி போனாலும் ஒரே விட தான் வரும். 20வது கேள்வி ஒரு எண் பெரம்பல் வந்திருக்குது 17, 15, 18, x 13. இந்த பெரம்பல் இடை இடைன்றது சராசரி. அதாவது இங்கே 5 தடவை 1 2 3 4 5 தடவை 5 தடவையும் கூட்டினா கூட்டி 5ஆல பிரிக்கும் போது 16. ஸோ எக்ஸ் எத்தனைண்டா மொத்தமாக இவ்வளோதையும் கூட்டு என்ன வந்திருக்கணும் 16 படி 5 பேருக்கும் பார்க்குறேன். 5ஆல பெருக்கி டோட்டலாக பார்க்குறேன் 80 இருந்திருக்கணும். ஸோ இதில் எக்ஸ் என்னன்னு தெரியல. அப்போ 80 அந்த காண்றதுக்கும் கூட்டி பார்ப்போம். வேறு 17 15 இது 35 40 50 50 63. ஸோ எக்ஸ் என்னவா இருந்திருக்கணும்டா 80க்கும் 63க்கும் இடையில இருக்க வித்தியாசம் 17ஆக இருந்திருக்கும். சரியோண்டு வேறு கூட நான் சுருக்கல் தவறு எதுவும் விட்டனோ தெரியல. இல்லைன்னா இது ஒரு சமன்பாடு மாதிரி ட்ரை பண்ணலாம். 17 15 18 x 13 இவ்வளவு பேரையும் கூட்டி 5 பேரெல்லாம் 5ஆல பிரிக்க எனக்கு 16 விட வந்து இந்த 5 அங்கே போய் பெருக்கும். பிறகு கூட்டி கழிச்ச சேம் ஐடியா இந்த விடைக்கு தான் வந்து நிற்கும். ஆனால் அந்த கூட்டினது சரியோன்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால தான் கேட்குறேன், நான் கூட்டினது சரியா யாராவது சரி என்ன சரி ஓகே. ஆகவே இந்த 17 வருது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 17. வீச்சை காண்டு. வீச்சென்றது மிகப்பெரிய தரவுக்கும் மிகச்சிறிய தரவுக்கும் இடையில இருக்க வித்தியாசம். மிகப்பெரிய தரவு 18, மிகச்சிறிய தரவு 13. ஸோ 18லேருந்து 13 கழிச்சு விட்டா வீச்சு 5. சில நேரம் இப்படிப்பட்ட கணக்குக்கு இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிற தரவு மிகப்பெரிய தரவாக வரலாம், இல்லை மிகச்சிறிய தரவாக வரலாம், சந்தர்ப்பம் மாறலாம். ஸோ எக்ஸை காண்றதுக்கு ஒரு புள்ளி, வீச்சை காண்றதுக்கு ஒரு புள்ளி, மொத்தமாக 20 கேள்வி பார்த்துருக்கோம். 20க்கும் உங்களுக்கு 40க்கு எத்தனை கட்டாயம் பதிவிடணும். பதிவிடாட்டி ஒன்றும் பிரயோசனம் இல்லை பிள்ளைகள்.